உள்ள ராசப்பன் இருக்கானுங்களா? வெளியே நூலகரிடம் யாரோ ஒரு பெண் குரல் கேட்பது தெளிவாய் கேட்டது. வெளியே ராசப்பன் வந்தான். வெயில் கண்ணை கரித்தது. பக்கத்து வீட்டு அங்காத்தாள், சாமி ராசப்பா, உன்னை எங்கெல்லாம் தளவுறது போ. 1 மணி நேரமா சுத்துன்னு சுத்திட்டு வந்திருக்கும் போ. அது சரிக்கா, மெட்ராஸ்ல இருந்து எப்போ வந்த? என்னை எதுக்காக தேடணும்? 20 வயது வாலிபனா அவன். தலையெல்லாம் எண்ணெய் காணாது பஞ்சா பறக்க அழுக்கு சட்டையில் ஒர்க் ஷாப் போகிறவனாட்டம் ஒல்லியா தெரிந்தான். உங்கள் பாட்டிக்கு வேலை வந்துருச்சு போல இருக்கு ராசப்பா. அவள் வார்த்தை சவுக்காக விழ, என்னக்கா சொல்கிறீங்க? அதிர்ந்து போய் கேட்டான். ஆமாப்பா, துடுக்குன்னு நொடுக்கொரு தரம் ராசப்பா ராசப்பாங்கிறான். உங்கள் அத்தை தான் அக்கா கொஞ்சம் போய் கூட்டிகிட்டு வாங்கினேன். நானும் உன்னைய மாரியாத்தா கோயில், ஸ்ரீராம் கொட்டாயில், பஸ் ஸ்டாண்டு, அஞ்சலி பேக்கரி, மஸ்தூர் சங்கம்னு தேடாத இடமில்லை. அப்புறம் எதுக்கால வந்த வேல்முருகன் தான் லைப்ரரிக்கு போய் பாருன, அதான் வந்தேன். வேலை வெட்டி இல்லாத பயல்களுக்கு இந்த இடம்தானே போக்கிடம். அது சரி, மெட்ராஸ்லேருந்து எப்போ வந்தீங்க? மச்சானும் கூட வந்திருக்கா? காலையில் நானும் மச்சானும் தான் வந்தோம். பாட்டிக்கு உடம்பு சரியில்லாமல் போய் நான் பார்க்க வேலையை பார்க்கலாம்னு வந்தேன். நான் பார்த்த வேலையோ என்னவோ மூஞ்சியில் கோணி போய் எல்லாத்தையும் ஒரு மாதிரி பார்க்குறாங்க ராசப்பா. ராசப்பாங்கிறது மட்டுமா காதில் கேட்குது? அது சரி, உங்கள் பாட்டிக்கும் உனக்கும் தான் ஏகாம் பொருத்தமாச்சே. எப்படி இப்படி ஒரு கரிசனம் திடீர்னு? அங்காத்தா சொந்த அக்காவுக்காக இல்லாவிட்டாலும் அவன் மேலே ஒரு பாசம். அவள் கேட்பதில் ஒரு நியாயம் இருந்தது. அவள் ஊருக்கு வந்தே 5 வருடம் ஆயிருக்கும். ராசப்பன் நினைத்து பார்த்தான். அவனுக்கு நினைவு தெரிந்த நாள் முதல் எப்போதும் அவனை ஒரு எதிரியாக தான் பாட்டி பாவித்திருக்கிறாள். அவள் தாத்தாவும் அப்பாவும் பிளேக் வந்தபோது ஒரே சமயத்தில் இருவரும் போய் சேர்ந்து விட்டார்கள். தாத்தா வெள்ளைக்காரன் கம்பெனியில் வேலை பார்த்ததனால் வாரிசுக்கு மாமாவை வேலைக்கு சேர்த்து கொண்டார்கள். இதற்கு ராசப்பனோடு பிறந்தவர்கள் யாருமே இல்லை. புழுக்கை மாதிரி ஒட்டாத ஒண்டி ஆளாதான் பிறந்தான். அந்த பாவமோ என்னவோ, பாட்டிக்கு அவன் மேலே வெறுப்பு. ராசப்பனுக்கு 5 வயது இருக்கும். பள்ளிக்கூடத்தில் எல்லோரும் ஒரே மாதிரி பொம்மை சட்டை போட்டு கொண்டு வருகிறார்கள். தனக்கும் அது மாதிரி வேணும். மாமாவிடம் சொல்லி வாங்கித்தர அவன் அம்மாவிடம்தான் கேட்டான். நீ கெட்ட கேட்டுக்கு பொம்மை சட்டம் ஒன்று தான் பாக்கி. சோத்துக்கே வழியை காணோம். உங்கள் மாமா சம்பாதிக்கிறது அவன் இருமலுக்கே பத்தாமல் கிடக்குது. போட, மாமா காதில் நானா வீழ்ச்சி உன்னை கொன்னே போடுவான். பாட்டி அதட்டினா. சிறு குழந்தை தானே, ஆசை எவ்வளவு சீக்கிரம் விடுமா? அழுதான், அடம்பிடித்தான். அம்மா கூட சமாதானம் செய்தாள். அப்போதுதான் வெறுப்பேற்றும்படியான முதல் நிகழ்ச்சி நடந்தது. அவனை இப்படியெல்லாம் விட்டா சரிபடாது, இவங்க விடு. அவன் கையை பிடித்து இழுத்து திண்ணைக்காலில் வாயை மட்டையால் கட்டி வைத்து 2 கண்ணிலும் வெங்காயத்தை தட்டி பிழிந்து விட்டாள் பாட்டி. அப்போது எப்படி துடித்தான் என்பது 20 வருடம் கழித்தும் கூட நினைவில் பசுமையாய் நின்றது. இதுபோல ஏதேதோ காரணத்துக்காக ஒரு தரம் சமையலறைக்குள் படியில் நெருப்பை போட்டு ஒரு கை மிளகாயை போட்டு கார நெடி மூக்கிலேற அந்த அறைக்குள் ராசப்பனை தள்ளி கதவை சாத்தி விட்டாள். சாதாரணமாக தாளிக்கும் போது ஏற்படும் கார நெடியே தாங்க முடிவதில்லை. மிளகாய் புகை அறை முழுக்க பரவியிருக்கும் போது அந்த பிஞ்சு எப்படி அழுந்தி இருக்கும்? இன்னொரு தரம் கூடையை கயிற்றில் கட்டி அவனை உட்கார வைத்து கிணற்றில் இறக்கி விட்டான். அவனுக்கு அப்படியே குதித்து விடலாமா என்று கூட தோன்றியது. இருந்தாலும் அடிக்கடி அம்மா சொன்னது நினைவுக்கு வரும். ஏண்டா, எனக்கு நீ ஒரே பையன். நீ பெரியவனாயி சம்பாரிச்சு என்னைய காப்பாற்றணும்டா. பெரிய உத்தியோகத்திலே உட்கார்ந்து உங்கள் அப்பாவோட பேரை நீ எடுக்கணும் என்று சொல்லியதற்காக பாட்டி சொன்னதை அதையெல்லாம் கேட்பான். தன் ஆசைகளை எல்லாம் காலில் போட்டு நசுக்கினான். மாமாவின் வருமானம் வறுமையிலிருந்து எழவே முடியாமல் போனது. ஒரு வழியாக மேல் வகுப்புகளுக்கு போக ஆரம்பித்தான்.
காலை 5 மணி ஆனால் போதும், "நீ எந்திர்றா, எந்திரிச்சு படிடா" என அதட்டல் போடுவாள் பாட்டி. காலை நேரத்தில் நல்ல தூக்கம் வரும். சவுடலாய் 2 நிமிடம் தாமதிப்பான். உடனே, "இன்னும் எத்தனை காலம் உங்களுக்கு வடிச்சு கொட்டிட்டு உங்க மாமான்னு இருக்கணுமோ" என்பாள். அவனுக்கு கூட வேடிக்கையாயிருக்கும். மாமா என்ன காரணத்திற்காகவோ திருமணத்தை தள்ளி போட அதற்கு கூட அவர்கள்தான் காரணம் என்பது எப்படி பொருத்தமாகும்? நல்ல வேளை, எப்படியோ சீக்கிரம் ஒரு வசதி குறைந்த பெண்ணை திருமணம் செய்து கொண்டார். 2 பையன்களுக்கும் அப்பாவாகிவிட்டார். அத்தை வந்த வேளை அவனுக்கு ஆதரவு கிடைத்தது. ஆனால் பாட்டிக்கு திடீரென பக்கவாதம் வந்து கை கால்கள் விளங்காமல் போனது. படுத்த படுக்கையாகிவிட்டாள். பாட்டி எல்லாவற்றிற்கும் பிறர் உதவியை நாட வேண்டியிருந்தது. புது மருமகள் செய்வாள். எப்படியோ ஏதாவது ஒரு நேரத்திற்கு தான் கவனிக்க முடியும். அந்த வேலை பார்த்து அம்மாவிற்கு ஒரு விடுதியில் வேலை கிடைத்தது. வீட்டின் வறுமையை விட பாட்டியின் நோய் பெரிதாய்ப்படாததால் அம்மா விடுதி வேலைக்கு போய் சேர்ந்து அங்கேயே தங்கிவிட்டாள். பாட்டியை கவனிக்க அத்தையை தவிர யாரும் இல்லை. படாத பாடுபட்டாள். அவனுக்கு ஆரம்பத்தில் கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தாலும் பின்னால் பாட்டி மருமகளிடம் படும் கொடுமைகளுக்காக இரக்கப்பட ஆரம்பித்தான். அவளை பார்த்தாலே பரிதாபமாக இருந்தது. அவன் பள்ளி படிப்பு முடிந்து வேலைக்காக முயற்சி செய்து கொண்டிருந்தான். இந்த நேரத்தில் அவன் மாமாவும் திடீரென மாரடைப்பால் இறந்து போனார். துக்கம் விசாரிக்க வந்தவர்கள் எல்லாம் கேவியை கரித்து கொட்டினார்கள். இந்த கேவி போயிருக்க கூடாதா? கையும் காலும் வராம கடையிலேயே கிடந்துட்டு எத்தனை காலம் இருக்க போகுது? அதை நினைத்து நினைத்து கேவி மிகவும் குறைந்து போனாள். ஒருவேளை சாப்பிட்டு கொண்டிருந்ததையும் நிறுத்திவிட்டாள். சுத்தமாய் எதுவுமே சாப்பிடுவது கிடையாது. ஆகாரம் என்பதே இல்லாமல் போனது. மாமா இறந்தபின் அவர் வேலை செய்த கம்பெனியிலேயே வேலையில் சேரும் வாய்ப்பு ஒன்று வந்தது. அதற்கான முயற்சியில் அலைய வேண்டியிருந்தது. நாளாக நாளாக கேவி அசையக்கூட முடியாமல் படுத்து கிடந்தாள். கிடையிலேயே மூத்திரம் இருந்து நாரும். கட்டெரும்புகள் கூட்டமாய் படையெடுத்து இருபுறமும் வரிசையாய் நின்று கடித்து பிடுங்கும். வலி பொறுக்க முடியாமல் ஐயோ ஐயோ என்று கதறி துடிப்பாள். புருஷனை இழந்த துக்கத்தில் கேவியை அறவே வெறுப்பதினால் அத்தைக்காரி கவனிப்பதையே நிறுத்திவிட்டு கொண்டாள். இப்போது கேவியை கவனிப்பது ராசப்பன் மட்டும்தான். சாப்பிடுவதையோ கேவி நிறுத்தி ஒரு 10 நாட்களுக்கு பின் சாப்பிட முடியாமல் போனது. பசிக்கிறது என்பால் சாப்பிட என்ன கொடுத்தாலும் வாயில் போட்டவுடன் குமட்டி வாங்கி எடுப்பாள். அவளுக்கு ஆதரவாய் சில சமயங்களில் பேசிக் கொண்டிருப்பாள். ராத்திரி கூட அவன் வேலை விஷயமாக பேசிக் கொண்டிருந்தாள். பாட்டி, மாமா கம்பெனிலேயே வேலை கிடைச்சிருக்கு, செக்யூரிட்டி போஸ்ட், பணம் கட்டணும், 5000 தேவைப்படுகிறது, எங்கேயாச்சும் கடன் வாங்கி தான் கட்டணும், யார்கிட்ட கேட்குறதுன்னு தெரியல. அவனிடம் சொல்லி என்ன பிரயோஜனம்? சாக போகிறவள் என்னவோ ஒரு ஆதங்கத்திற்கு எப்படி பேசினாள். ஆனால் அதுவே கடைசி பேச்சாக இருக்கும் என்று அவன் நினைக்கவில்லை. வீடு வந்து விட்டது. கேவி திண்ணையில் நாராய் கிடந்தாள். யாரும் பக்கத்தில் இல்லை. அத்தை வீட்டு வேலைகளை கவனித்துக் கொண்டிருந்தாள். பையன்களுக்கு சாப்பாடு அனுப்பணும். அங்காத்தா கூட, "இதோ வந்துட்டேன், நீ போய் கேவியை பாரு, என்ன சொல்லுதுன்னு." அவள் கயந்து கொண்டாள். கேவி துடித்து கொண்டிருந்தாள். அடிக்கு ஒரு தரம் விக்கல் எடுத்தது. பேச வரவில்லை. ராசப்பனை கண்டதும் முகத்தில் மலர்ச்சி பிறந்தது. அருகில் வரும்படி சைகை காட்டினாள். "என்ன பாட்டி, என்ன செய்யுது? டாக்டர்கிட்ட கூட்டிட்டு வரட்டுமா?" அவள் சிரமப்பட்டு வாயை திறக்க முயற்சி செய்து, "தலகாணியிலே தாலி" என்றாள். தலகாணிக்குள் கையை விட்டு பார்த்தான். ஒரு சின்ன சுருக்கு பை.
அதனுள் அவளுடைய தங்கத்தாலி. அவன் கண்களில் நீர் வழிந்தது. வச்சுக்கோ என்றாள். தண்ணீர் தருமாறு சைகை செய்தாள். தண்ணீர் தந்தான். ஒரு நிமிடம் உள்ளே போயிற்று. உயிரும் பிரிந்தது. அவருடைய தாலியை பையில் பத்திரப்படுத்தி கொண்டான். இவளா கொடுமைக்காரி? இவள் அதட்டி அப்படி தன்னை முறைப்படுத்தி இருக்காவிட்டால் இப்படி ஒரு முழுமையான ஒழுங்கான ஆளாய் ஆகியிருக்க முடியாது என்பதை உணர்ந்தான். எந்த பாட்டி கொடுமைக்காரி என நினைத்தானோ அவள்தான் தன் எதிர்கால வெளிச்சத்திற்கு ஒளி தந்திருக்கிறாள். இந்த கதையிலிருந்து உங்களுக்கு என்ன தெரிஞ்சது மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். சேனலில் போடுற ஒரு வீடியோஸ் முடிச்சு நம்ம மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தானே போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். மேலும் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.